ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டயர் சேஞ்சர் மிஷினை வச்சு அப்படி டயர் மாற்றுது. இதான் இந்த மிஷினோட வாய்ஸ். அது ட்ரிம்மை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிறது ஒரு லீவர், இதை வச்சு தான் டயரை போட போகிறோம். கீழே இந்த டயரை ரொட்டேட் பண்ணக்கூடிய இந்த வாய்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரெஸ் பண்ணக்கூடிய பெடல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் டயரை கழுவுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிம்மில் டயர் டியூப்லெஸ் டயர் வேல்வ், அந்த வேல்வை அதை ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணணும், ஏன்னாண்டா ஈஸியாக அது உள்ளே செட் ஆகிறதுக்கு. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடில் இருக்க ஹோலால் முன்பக்கத்துக்கு அதை வழியில் தள்ளணும். தள்ளிக்க அது வடிவாக அந்த ஹோலில் சீட் ஆகணும். அது செட் ஆனதும் இந்த ட்ரிம் அப்படியே லேக்காக தூக்கிட்டு போய் அந்த ட்ரிம்முக்கான வைஸ் இப்போ பாருங்கள் காட்டுறேன். இந்த மேலே இருக்க இந்த வைஸில் அழகாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த வைஸை நாங்கள் முதல் வெளியில் எடுக்கணும். அதுக்கு இந்த லிவரை யூஸ் பண்ணணும். இவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இந்த மிஷின் ஃபுல்லாக ஒரு ஏரில் தான் வேலை செய்யும். ஸோ அந்த சவுண்ட் கேட்க நல்லா இருக்குது. முடிஞ்ச அந்த சவுண்டை மேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதான் இந்த ட்ரிம்மோட ஃப்ரண்ட் ரைட். இப்போ இந்த ட்ரிம்மை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டயரை தூக்குவோமா? இதுதான் டயருண்ட முன் சைட். இந்த டயருண்ட முன் சைட்டும் ரிம்முண்ட முன் சைட்டையும் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கிற இந்த ஆம் இருக்குது, அதை அப்படியே அலேக்காக செட் பண்ணி கீழே கொண்டு வந்து செய்கிறத வடிவாக பாருங்க. இதை கீழே கொண்டு வந்து இந்த டயரை வைக்கிற பொசிஷன் தான் முக்கியம். இந்த டயரை இந்த இதில் மேல் பக்கம் பார மாதிரியும் இஞ்சால சைட் கீழ் பக்கம் பார மாதிரியும் வச்சுட்டு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெடல் ஒன்று இருக்கும். அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணணும். இந்த பாருங்க, இப்போ காட்டுறோம் அப்படி சுற்றுதுன்னு. நைஸாக மெல்லமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே ரவுண்டாக அழகாக அப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு அப்படி வச்சோமோ அதே மாதிரி அச்சு மரம் வச்சு போட்டு அதே லிவரை அப்படியே அமர்த்த போகிறோம். ஓகே, அந்த இடத்த மட்டும் நோட் பண்ணுங்கள். ஓகே, ரவுண்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் போடக்க இந்த இடத்துல இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓகே, இப்போ டயரை போட்டாச்சு, ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ டயர் சக்ஸஸாக போட்டாச்சு. இப்போ இந்த பெடல் அமர்த்தினோம்னா அந்த யாவ் ரிலீஸ் பண்ணும். இப்படி அழகாக ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்களா? இப்படியே டயரை கீழே வச்சு இந்த கப் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதை வச்சு தான் நாங்கள் இந்த டயருண்ட இந்த கேப் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க அப்படியே நேராக பார்த்து கொண்டே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேஜை ஆர் ப்ரெஷர் கனெக்ஷனோட ஃபிக்ஸ் பண்ணணும். இதை லைட்டாக இழுத்துட்டு இப்படி உள்ளே வச்சு அமர்த்தினா ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஒரு ஈஸியான லோக்கொன்று. இதை ஃபிக்ஸ் பண்ணினோன்னே நாங்கள் ஏஆரை ப்ரெஷர் பண்ணலாம். லைட்டாக இதை பின்னுக்கு இழுத்துட்டு அப்படியே உள்ளே புஷ் பண்ணால் சரி. செக் பண்ணி பார்ப்போம், காற்று அடிக்குதாண்டு. அடிக்குது. ஓகே, இப்போ காற்று ஏற்றுவோம். அதுக்கு முதல்ல இந்த வேல்வில் இருக்க இந்த கெப்பை கலட்டணும். கெப்பை ரிமூவ் பண்ணோன்னே உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க இந்த சின்ன ஒரு ஐட்டம் தான் வேல்வ். இதுதான் இந்த வேல்வை ரிமூவ் பண்ண நாங்கள் யூஸ் பண்ண போகிற டூல். இதை நாங்கள் எதுக்காக இதில் இருந்து கலட்டுறோம்டா, இந்த டயருக்கு அதிக ப்ரெஷர் பண்ணிக்க தான் இது பிரிஞ்சு எல்லா இடத்தையும் கவர் பண்ணும். இந்த வேல்வ் இருந்தால் ப்ரெஷர் குறைவாக தான் உள்ளகிறாங்க. ஸோ இதை கலட்டினா அதிக ப்ரெஷரை கொடுக்கலாம். அந்த ஒரு ரீசனால தான் இதை கலட்டிட்டு முதல் அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த பிரச்சனை இருக்கும். அடிப்போம் வாங்க. இதான் அந்த வேல், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகே, இது இப்போ சைட்டில் வச்சுட்டு காற்று அடிக்க தொடங்குவோம். இந்த லிவர் எடுத்து இதுக்கு லாக் பண்ணி போட்டு காற்றை இந்த ஹேண்டில் இருக்க லிவரை வச்சு அடிப்போம். இது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்ற காற்றோட கேஜ். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைட்டால் எப்படி அது ஃபிக்ஸ் ஆகிட்டு வருதுன்னு. காற்று வருது.
கஷ்டமான விஷயம் இருக்குது. இந்த கேஜை இதில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ண கையோடையே இந்த வேல்வை உடனே கொழுவணும். கலட்டிட்டு இப்போ வேல்வை கொழுவிட்டோம்னா அடுத்த வேலை சரியான ப்ரெஷர், அதாவது 40, இதுக்கு 40 தான் ப்ரெஷர், 40 PSI ஏர் அடித்து போட்டு லீக் இருக்காண்டு ஷெம்போவை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே பாருங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணி. இப்போ வாங்க இந்த டயருக்கு சரியான அளவு ப்ரெஷரை கொடுத்துட்டு அதில் எதன் லீக் எதன் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எந்த லீக்குமே இல்லை. ஸோ சக்ஸஸாக நாங்கள் இந்த டயரை போட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து டயர் பேலன்ஸ் அது எப்படி பண்ணுறது, என்னத்துக்காக பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினுஷன். நன்றி, வணக்கம்.